வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பொட்டாட்டோவும் சிக்கனும் வச்சு ஒரு புதுசாக மஷ்ரூம் மாதிரி ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க டிஷ்க்குள்ளே போகலாம். பண்ண உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சிக்கன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு 6 பீஸ் இருக்கும். அடுத்து ஒரு 5 பல் பூண்டு, அப்புறம் இஞ்சி. கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் போடணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சு இது பண்ணுங்க, ஏன்னா இது வந்து நம்ம அந்த தண்ணியை மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் இந்த பொட்டாட்டோ ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி எடுத்து இதையும் ஃபைன் ஷாப்பிங் பண்ணிடுங்க. அடுத்தது மல்லி கொஞ்சமாக, இதையும் ஃபைன் பீசஸாக கட் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கனோட குக்கிங் டைம் வந்து 7 மினிட்ஸு. நம்ம 7 மினிட்ஸ் இதில் குக் பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கட் ஆகுது. உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் தனியாக எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கை மறிச்சிடலாம். சிக்கனை வந்து மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். சிக்கனை மிக்சியில் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு, இதை நம்ம மசிக்கணும். இது சிக்கன் வந்து பேஸ்ட்டாக ஆட்டி வச்சுருக்கு. இதில் உப்பு காரம் எதுவுமே போடாமல் ஆட்டி வச்சுருக்கு, ஏன்னா ஒயிட் கலர் மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக எல்லாமே. இது கார்ன்ஃப்ளவரு, இது வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி. இதை ஊற்றி தான் நம்ம அந்த மாவு போட்டு பிணையணும். ஃபஸ்ட்டு இதை மசிச்சிக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கணும். அதோட இந்த சிக்கன் அரைப்பு இருக்குது பார்த்திங்களா, சிக்கன் அரைச்சது, அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க அந்த சிக்கனை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். நான் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்காக சேர்த்து செய்கிறேன் இந்த சிக்கனை. இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்ருங்க. இது கூட மாவு போட்டுருங்க, சோள மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கோபுரம் மாதிரி இதை நல்லா தூணை மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்டாக் தான் ஊற்றி இது பண்ண மிக்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு தண்ணி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஒரு கப் மாவே கரெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இது ஒரு 10 மினிட்ஸ் அதை ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா அது செட் ஆகிடும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து அப்படி உருட்டினீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அதில் தண்ணியில் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படி டிப் பண்ணிக்கோங்க. இதில் சென்டராக வச்சு ஒரு சின்ன ப்ரெஸ்ஸு பண்ணிவிட்டு அப்படி எடுத்துட்டிங்கன்னா மஷ்ரூம் ஷேப் வந்துடும். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மஷ்ரூம் அது எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். இது தண்ணியில் போட்டதுலேருந்து கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து 2.5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான் எல்லாமே, அதனால் இந்த மாவு வந்து அதில் பாண்டிங் ஆகிறதுக்காக 2.5 நிமிஷம் வேக வச்சா போதும். 2.5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நல்லா கொதிச்சு நல்லா பாருங்க, நல்லா கொசு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துடலாம் வடிகட்டி. இதை எடுத்து ஐஸ் வாட்டரில் போடணும்.
இப்போது ஐஸ் வாட்டரில் போட்டதே கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருக்கும். ஸோ இது இன்னொரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கட்டி ஹீட் பண்ணிக்கங்க. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. ஜாஸ்தி எண்ணெய் போட வேண்டாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதை போட்டுருங்க. நல்லா சாட் பண்ணிடுங்க. பூண்டு வாசனை நல்லா கலக்கி வரும். நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணாங்க. தப்பு கிடையாது. ஏன்னா பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ டிஷ்ஷில் அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இது நல்லா ஆனதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோவை வந்து கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி அதையும் ஆட் பண்ணிடுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். நம்ம பொட்டேட்டோ சிக்கன் போட்டு வேக வச்சோம் இல்லையா, அந்த ஸ்டாக் தண்ணி இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு கரண்டி குழிக்கரண்டி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வெளியில் வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நம்ம அந்த எடுத்து தனியாக பவுலில் வச்சுருந்தோம்ங்களா, அதை அப்படியே இதை கூட ஆட் பண்ணிக்கிட்டு பண்ணிவிட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவும் இதுவும் எல்லாம் சேர்கிற மாதிரி கீழேருந்து மசாலா எல்லாம் அள்ளி அது கரட்டி விட்டிங்கன்னா மசாலாவோடு மிக்ஸ் ஆகி அது ஜெல்லாக வர மாதிரி இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கனாக்கா அது ஃபுல்லாக ஜெல்லாகிடும். மசாலாவும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இதோட எடுத்து டிஷ்ஷில் சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம நல்லா கொதிக்கிறதுங்களா, இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மசாலாவோடு சேர்த்து இதையும் எடுத்து இந்த மசாலாவோடு சேர்த்து அப்படி சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சொல்லும் போதே என் வாயிலேருந்து எச்சில் ஊறுது. இதோட வாசனை அப்படியே கமகமான்னு பக்கத்து வீட்டிலேருந்துலாம் வந்து என்ன செய்றீங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. இப்போது வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம்.